இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்க போகிறது ஃபார் லூப். ஃபார் லூப்போடைய பேசிக் சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபார் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட், நான் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரெண்டு கேர்லி பிரேஸ் ஓப்பன் க்ளோஸ். ஸோ இதுதான் ஒரு பேசிக் சின்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த ரவுண்டட் ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா டிக்ளேர் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்டீஜர் டேட்டா ஒன்று, இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஒரு வேல்யூ வந்து உள்ளே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இன்டீஜருக்கு வேரியபிள் வந்து ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதோட டேட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த டேட்டாவை செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ ஐ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டாவில் ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது. அடுத்து அந்த 1-ஐ கண்டிஷன் செக் பண்ணுறோம், அது லெஸ்ஸா இல்லை ஈக்குவல் டு 5ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஐயோட வேல்யூ வந்து ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஐயோட வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். $i அப்படின்னு ஒரு அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஐக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூ ஐ 1ன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற 1 வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து அசைன் ஆகும். பக்கத்தில் இருக்கிற இந்த கண்டிஷனில் அசைன் ஆகும். இந்த கண்டிஷனில் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போது ஐ வந்து 5ஐ விட லெஸ். ஸோ அப்படி லெஸ்ஸாக இருந்ததுன்னா அடுத்து என்ன ஆகணுன்றதை பக்கத்தில் கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதாவது 1 + 1, ஐயோட ஐ ப்ளஸ் 2 ப்ளஸ் போட்டிருக்கோம்ல, இது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஐயோட வேல்யூ என்ன, 1 + 1 அப்படின்ற மாதிரி அது ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஐயோட வேல்யூ என்னவோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி அப்டேட் ஆன அந்த ஐயோட வேல்யூ திரும்ப இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் ஆகும். இப்போது ஐயோட வேல்யூ 2. மறுபடியும் கண்டிஷன் நமக்கு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஈக்குவலாக அது லெஸ் தென் 5ஆக இருக்குது அப்படின்னா அகெயின் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். இது ஒரு லூப்பிங் கண்டிஷன் மாதிரி நமக்கு வந்து இது சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். அதாவது ஐ ஈக்குவல் டு 5 அப்படின்றது வர வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரன்னிங்லேயே இருக்கும். இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நமக்கு 1லேருந்து 5 வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்.